ஹலோ மனாட்டே மனாட்டே கூப்பிடுறேன் யாரும் இல்லையா என்னடா சமாச்சாரம் அதான் என்னத்துக்கு வச்சுக்கிறீங்க தனியா ஒரு கோடி சூதுகள் செய்து பார்த்தோம்.
எத்தனை சூதுகள் செய்தோம். பாண்டவர்கள் ஒருவரும் ஆளவில்லையே மாமா. அடங்கம்மா தாலியாராக்கோ. யாரம்மா தாலியாரக்கோ? உன் எத்தனை மணிக்காட்ட வைக்கோ. யார் இல்லையா? நான் இருக்கின்றேன் என்று நீங்கள் சொன்னீர்களே மாமா. போனாதான் சொல்லிக்கிறேன். நான் இருக்கிறேன். உங்கூடாதான் இருக்கிறேன். அது நாய்தான். எப்படி என்றால் இருக்கின்றியா மருமகனியா நான் இருக்கின்றியா என்று ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு போராட்டத்துக்கு அனுப்பினேன். ஐயோ சென்றார் ஒருவரும் திரும்பி வரவில்லை. நேற்று வருகிறார் ஒரு காலத்திலே என்னுடைய மகன் ஒரே மகன் ஒப்புத்த மகன் லட்சண பூபதி. ஒருவேளை இருந்தால் இருந்த பிறகு எனக்கு தண்ணீர் விடுவதற்கு ஒரே ஒரு மகன் ஒப்பந்த மகன் இந்த மூலமே அனைவரும் அனைத்தையோ அவர் ஒண்டிய ஆழ்வார் என்று சந்தோஷமாக இருந்தீர்கள். தெரிய மாமா என்ன சொன்னார் என்றால் மாமா நேற்று தினமணிவரால் போராட்டத்தில் அந்த அபிமன்யு எப்படி வெல்வது மாமா என்றால் குருவாகியவன் ஆச்சாரி இருக்கின்றார். அண்ணா கமலராஜ் இருக்கின்றார். குருவியார்கள் இருக்கின்றார்கள். அபிமானங்கள் இருக்கின்றார்கள் என்று ஒவ்வொருக்கும் தியாகப்பட்டு கொடுத்து அனுப்பினார். சென்றவர் அனைவரும் தோல்வி அடைந்து ஓடி வந்தார்கள். ஜெயம் பெற்று வரவில்லை. என்னிடத்தில் தோல்வி அடைந்து ஓடி துரியோதனன் என்று சொல்லும் போது மாமா யோசனை கேட்டார். என்ன சொல்றாரு மாமா? நான் இருக்கின்றேன் கவலைப்பட வேண்டாம் என்று நானே செல்கின்றேன் யுத்தத்துக்கு என்று சென்று மாமாவை சென்று புறப்பட்டு வந்தார். வந்து என்ன சொல்றாரு? மருமகனியா துரியோதனா அவனுக்கோ வயது இளம் வயது. சென்றவர் அனைவரோ மூதாதிகள் சென்றார்கள். அன்னவரை வெல்லுவதற்கு யாரும் முடியாது. உன்னுடைய மகன் லட்சணபவனை இருக்கின்றார். அவன் சிறு வயது
ஆமா இளம் வயதில் இருமருவத்திலே இருக்கின்றார். ஆமா உன்னுடைய மகன் சென்றால் வெற்றாடு வருவார் என்று சொன்னார். இந்த மாதிரியாக மற்றவர்கள் இந்த நன்றி காசை வைத்து ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் போர்க்களத்துக்கு அனுப்பினேன். வெற்றோடு வருவார் என்று வரி பார்த்துக் கொண்டு இருக்கின்றேன். சென்றவர் வரவில்லையே. அந்த அபிமன் கருத்தால் ஆண்டு மணிக்கு விட்டாரே. மரிமானே, போனதெல்லாம் பொட்டு கெட்டி உன்னோட மனக்கவலை சொல்ல பார்க்கலாம். இருந்தாலும் விடிந்தால் வலியானால் என்ற வலியானால் யுத்தத்திலேயே முக்கிய வெற்றியாக வர வேண்டும். மாமா உனக்கு 17 யுத்தத்தில் உனக்கு வெற்றி வேணும் என்றால் மரிமானே வெடிதால் 17 போர்க்களம் யாருக்கு சேனாதிபத்தியம் கொடுத்தால் இன்றைய தினம் நமக்கே வெற்றி கிடைக்கும் என்று கேட்கிறோம். எப்படி என்றால் அன்பு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய உங்களுடைய அண்ணன் கண்ணனுக்கு சேனாதிபத்தியம் தந்தால் இன்றைய தினம் உனக்கேற்றால் வெற்றியே. ஆலோசனை மாமா சொன்னாரு. சொன்னாரு பொறிக்க சொல்றாரு. வார்த்தையில பொறிக்க சொல்றாரு. ஆமா பொறிக்க சொல்றாரு. அது இல்ல வார்த்தைகளை ஆகாசிரம் நாகாஸ்திரிக்கு ஆமா அண்ணன் விட்டாலும் நாகமிடாது. ஒருவேளை விட்டாரோ அண்ணன் விட மாட்டார். அண்ணன் விட மாட்டாரு. அண்ணன் போனமே போட்டுறாரு. நான் கேட்பாரு சண்டை சண்டைங்க சண்டை அப்படி அண்ணா வருகிறார். வெற்றோடு வருவார். மாமா சரியா சொன்னார். மாமா சாரி அதானே சொன்னீங்க நீங்க. ஒரு சாவு அவர்தான் வயதுல மூத்த ஒரு வாத்தியார் வார்த்தை சொன்னாருன்னா வாத்தியார் சொன்ன சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷத்துல சபாஷ் மாமா சொல்லக்கூடிய வார்த்தை வெக்கம நிச்சயம் இருக்கின்றது. அப்படி இருக்க மாமா என் குலதெய்வமே மாமா மாமா இல்லைன்னா எந்த வேலையே இல்ல. மாமா இல்லைன்னா உயிரே கிடையாது. மாமா சொல்லி காலையில மரத்துல கல்லு மாமாவுடைய சொல்ல மணிக்க கல்லு. ஆமா மாமா அந்த மாமா யோசனை பண்ணி சொல்லியிருக்கிறார். ஆமா நீங்க சென்று ஓய்வெடுங்கள். சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கும். லேட்டா வந்தேன். சரி நேரம் முடியல சாப்பிட்டு அண்ணன் அனுப்பிச்சு நீங்க கொண்டா சொன்னாலும் தெரியாது. அவங்க போய் சாப்பிடுறோம். சரி சரி ஓட்டமாக சென்று சென்று வரணுமா? அதெல்லாம் இல்ல மாமா. போ மாமா. அந்த நம்பர்ல இருக்கு வர்றேன். சரி ஐயா அப்பாடி மாறி மாறத்திலே அம்மா இருக்கிறார். ஆமா மாமா ஓட்டமாக சென்று அண்ணன் வாய்க்கு சீரணும். அப்படியே